ஹாய், இன்றைக்கு ஹஃப்பஃப் கிட்டை எப்படி பயன்படுத்துவது என்று காட்டப்போகிறேன். ரெடியாக குழந்தைகளுக்கு பயன்படுத்த ப்ரீஅசெம்பிள் செய்யப்பட்டது. ஹஃப்பஃப் கிட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு பேபி மாஸ்க், ஒரு ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசர் மற்றும் PMDI பொருத்த ஒரு ஸ்லாட். அது ஒரு வலுவான கேஸ்ல கிடைக்குது. இப்ப ஒரு ஹஃப்பஃப் கிட்ட எப்படி பயன்படுத்துவதுன்னு பாப்போம். முதல்ல இன்ஹேலரோட மவுத்பீஸ் மூடியை திறக்கவும். பிறகு இன்ஹேலரை நன்றாக குலுக்கவும். அதை அந்த ஸ்பேசரில் பொருத்தவும். இப்போது இந்த டிவைஸ் பயன்படுத்த தயார். உங்க குழந்தை சௌகரியமா உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். ஹஃப்பஃப் கிட்டை உங்க குழந்தையோட வாய் மற்றும் மூக்கு பகுதியில நல்லா பிடிச்சுக்குங்க. அது நல்லபடியா பொருந்தி இருக்கிறத உறுதி செய்யவும். இன்ஹேலரை பிடிச்சுக்கிட்டு கேனிஸ்டரை அழுத்தி ஒரு டோஸை ஹஃப்பஃப் கிட்டுள்ள ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க ரிலீஸ் ஆறத பார்க்கலாம். ஹஃப்பஃப் கிட்ட அப்படியே 30 செகண்ட்ஸ் வச்சிருங்க. குழந்தை சாதாரணமா சுவாசிக்கும். அப்போ அந்த மருந்து ஸ்பேசர் மூலமா உள்ளே போயிடும். இன்ஹேலரை ஹஃப்பஃப் கிட்ல இருந்து எடுத்து விடவும். மவுத்பீஸ் மூடியை மூடவும். 2வது டோஸ் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் 1 நிமிஷம் கழித்து மீண்டும் அதே முறையை கடைபிடிக்கவும். அவ்வளவுதான். ஹஃப்பஃப் கிட்டை பயன்படுத்துவது சுலபம்தான். சில முக்கிய குறிப்புகளை மனதில் கொள்ள வேண்டும். ஹஃப்பஃப் கிட்டை வாரம் ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும். ஸ்பேசரோட 2 பாகங்களை மெதுவாக திருப்பி இழுத்து தனித்தனியாக்கவும். 2 பாகங்களையும் சுத்தமான தண்ணீரில் கழுவவும். மிஞ்சியுள்ள தண்ணீரை உதறிய பிறகு உலர வைக்கவும். சூடான தண்ணீரில் கழுவாதீர்கள். ஹஃப்பஃப் கிட் சேதமடைய வாய்ப்பு உண்டு. 6 மாதம் கழித்து புதிய ஹஃப்பஃப் கிட்டை பயன்படுத்தவும். மேலும் விவரங்களுக்கு உள்ளே உள்ள பேக்கை படிக்கவும் அல்லது breathefree.com-இல் லாக்ஆன் செய்யவும். அல்லது 9873335577 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும்.